குஷ்டரோகியை தடவுனாங்க, குஷ்டரோகம் நீங்கி போச்சு. நம்புற மாதிரியா இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் கம்பத்துக்கு போட்டாங்க, கம்பு பாம்பாச்சு. அது எப்படா பாம்பம்? கம்பு பாம்பாச்சா? நல்ல கதை விடுறிய கேட்பாங்களா இல்லையா? கேட்கிற மாதிரி தான் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பெரிய வெள்ளம் வந்துச்சு, ஒரு பெரிய கப்பலை கட்டிட்டு அப்படியே போய் மலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய திருக்குறான் வரலாறு சொல்லுகிறேன். சில விஷயங்கள் குரான் சொல்லுது, அற்புதமா சொல்லுது. அதை பார்க்கும் போது கூட நேரடியா பார்த்தா, வெளிப்படையா பார்த்தா இதுவும் அது மாதிரி தானே. அதுல 90% அப்படி இருந்தா இங்க ஒரு 10% இருக்குது, ஒரு 2% இருக்கத்தானே செய்து இல்லையே? இல்ல, அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லையே, இங்கேயும் இருக்கத்தானே செய்து என்று ஒரு கேள்வி வருகிறது. இருக்கிறது, இல்லாம இல்ல. ஆனால் அந்த இரண்டுக்கும் மத்தியில உண்டான வித்தியாசம் என்னவென்றால், இங்க நம்ப முடியாத மாதிரி இருக்கும், அதை நம்ப வைப்பதற்குண்டான அறிவியல் பூர்வமான வரலாற்று பூர்வமான சான்றுகளையும் விட்டு தான் அந்த வரலாறு நல்லா சொல்லுவோம். சும்மா ஒண்ணு நம்ப முடியாம அப்படியே லூஸ் மாதிரி நம்பிட்டு போ அவ்வளவுதான் அப்படின்னு நல்லா விட மாட்டான். அதை நம்புறதுக்கு ரெக்கார்டை எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுங்கிறியா, சயின்ஸ் தான் எல்லாம், அறிவியல் தான் கடவுள் அப்படிங்கிறியா, அறிவியலை வச்சுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறீங்களா? அறிவியல் பூர்வமா ரெக்கார்டு இருக்குது, சொன்னதை ஆய்வு செஞ்சு பாரு, அது உண்மையா இல்லையான்னு அறிவியல் பதில் சொல்லும். சில இடங்களில் அறிவியலை கொண்டு நிப்பாட்டுவான்ல, சில இடங்களில் வரலாற்றை கொண்டு நிப்பாட்டுவான்ல. தொல்லியல் வரலாறு, பழங்கால வரலாறு ஆய்வுகள் செய்யறாங்கல்ல, உள்ளுக்குள்ள தோண்டி எடுத்து பல வருஷத்துக்கு முந்தி இருக்கிறத எடுத்து பார்த்து அதுல கார்பனை வச்சு ஆய்வு செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு முந்தி உள்ளது அது இன்னும் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களே. வரலாற்று சான்றுகளோ அறிவியல் சான்றுகளோ இல்லாத வகையில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எந்த அற்புத வரலாற்றையும் பேசுவதில்லை. அற்புதம் எல்லாத்துக்கும் உண்டு. வமா கான லிரசூலின் அய்யதிய பிஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவர்கள் அற்புதத்தை கொண்டு வராமல் இருந்ததில்லை. எல்லா நபிமாரும் அற்புதத்தோடு வந்தாங்க. மூசா நபி அற்புதம் செய்தார்கள், ஈசா நபி அற்புதம் செய்தார்கள், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்தார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்தார்கள். அற்புதம் தான். அற்புதம்னால இப்படி ஆச்சரியமா என்னப்பா இப்படி நடந்துச்சு நடக்குமா அப்படின்னு கேட்பா. அதான் அற்புதம். செஞ்சாங்க, செஞ்சதை மத்தத மாதிரி எந்த ரெக்கார்டும் இல்லாம முடிக்க முடியாது. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும். சும்மா மொட்டை தாத்தன் குட்டையில விழுந்தாங்க லெவல்ல இங்க கதை சொல்லப்பட்டிருக்காது. எடுத்து பாருங்க, என்ன வரலாறு, என்ன சான்று இருக்குது படிச்சு பார்த்தா எக்கச்சக்கமான செய்தி. முதல்ல எடுத்துக்குவோம், மனித குலத்தினுடைய தோற்றத்தை எடுத்துக்குவோம். அல்ல இத கூட இந்த செய்திய இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். 41வது அத்தியாயம் 53வது வசனத்துல சொல்றான், சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹுமுல் ஹக். அவர்களுக்கு நாம் காட்டுவோம், உண்மை விளங்குகிற வரைக்கும், உண்மையை புரிந்து கொள்கிற வரைக்கும் அவர்களிலேயும் பல வழிகளிலேயும் நம்முடைய சான்றுகளை அவர்களுக்கு நாம் விளக்கி தருவோம். அது உண்மைதான் நீ நம்புறதுக்குண்டான ரெக்கார்டை கூட உனக்கு நாம தருவோம் சொல்லி போட்டுதான் வரலாறு சொல்றான். மனித குலத்துடைய முதல் தோற்றம் எப்படி? திருக்குர்ஆன் பல்வேறு இடத்துல பேசு மனித குலம் எப்படி தோன்றுச்சு. 6வது அத்தியாயம் 2வது வசனம், ஹுவல்லதி ஹலககும் மின் தீனின், அவனே உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான். மனித குலத்துடைய தோற்றத்தை பத்தி சொல்லும் போது ஸ்டார்டிங் வரலாறு, உன்னுடைய பேக்ரவுண்ட், உன் மூளை தந்தை தாய் யாருன்னு போய் தேடி பார்த்தனா முதல்ல களிமண்ணால ஒருத்தனை படைச்சான். களிமண்ணால படைச்சான். மனுஷன் சதை இருக்குது, ரத்தம் இருக்குது, நரம்பு இருக்குது, இதுக்கும் களிமண்ணுக்கு என்ன சம்பந்தம்? இப்படி வெளிப்படையா பார்த்தோம்னா களிமண்ணால ஒரு பொம்மையை செய்யலாம், களிமண்ணால ஒரு இயக்கம் இல்லாத ஒரு பொருளை செய்யலாம், அல்லது வேற எனத்தையோ ஒண்ணு செஞ்சு அழகுக்கு வைக்கலாம். களிமண்ணால தஞ்சாவூர் பொம்மையை செஞ்சு ஆட விடலாம். இவ்வளவு அழகான மனுஷனை மூக்கு, கண்ணு, காது, மூளை, ரத்தம், ஈரல், சதை, நரம்பு, நகம், முடி, பல்லு, நாக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கும் களிமண்ணுக்கு என்ன சம்பந்தம்? கேள்வி வருது. எப்படி பார்க்க மண்ணுக்கு மனுஷனுக்கு என்ன? இது அல்லாஹ் பல இடத்துல விளக்குறான். பல்வேறு வசனங்கள்ல திரும்ப திரும்ப பல வாசகங்களை மாத்தி 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 இந்த மண்ணால படைக்கப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துறான். எப்படி? 15வது அத்தியாயம் 26, 27 சொல்றான், வலகது ஹலகனல் இன்சான மின் ஸல்ஸாலின் மின் ஹமைம் மஸ்னூன். இந்த மனிதனை சேற்றிலிருந்து, சேறு இருக்குல்ல, சேறுனா சகதிமமே, சேற்றிலிருந்து கருப்பு, சேற்றிலிருந்து கருப்பு களிமண்ணால் வடிவமைத்து இந்த மனிதனை நாம் படைத்தோம் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல.
அதே மாதிரி 23வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலகது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதனை நாம் படைத்தோம் களிமண்ணுடைய சத்தில் இருந்து படைத்தோம் அப்படின்னு இடத்துல சொல்றான். அதே மாதிரி 37வது அத்தியாயம் 11வது வசனத்துல சொல்றான், இன்னா ஹலக்னாஹும் மின் தீனில் லாஜிபின், அவர்களை நாம் படைத்தோம் பிசுபிசுப்பான களிமண்ணிலிருந்து படைத்தோம். 55வது அத்தியாயம் 14ல சொல்றான், ஹலக்கல் இன்சான மின் சல்சாலின் கல்ஃபஹார், மண்பாண்டத்தை போன்று சுட்ட களிமண்ணில் இருந்து மனிதனை நாம் படைத்தோம். சுட்ட களிமண்ல படைச்சோம், பிசுபிசுப்பான களிமண்ல இருந்து படைச்சோம், களிமண்ணுடைய சத்துல இருந்து படைச்சோம், நேரடிய களிமண்ல இருந்து படைச்சோம், கருப்பு நிற களிமண்ல இருந்து படைச்சோம்னு இப்படி பல்வேறு வாசகங்களை கொண்டு மனுஷனை படைச்சோம்னா உன்னையும் என்னையும் படைச்சா நினைச்சுக்கிறாங்க. அதையும் விளக்குறான்ல, உன்னுடைய மூலத்தை படைத்தோம். அல்லது அஹ்சன குல்ல ஷைஇன் ஹலகஹு வ பதா ஹல்கல் இன்சானி மின் தீன், ஒவ்வொரு பொருளையும் வடிவமைத்து அழகாக்கினான். வ பதா ஹல்கல் இன்சானி மின் தீன், மனிதனின் படைப்பை களிமண்ணிலிருந்து துவக்கினான். களிமண்ல இருந்து மனுஷனை படைச்சானா என்ன படைச்சா ஒன்ன படைச்சான் இல்ல, என்னையும் உன்னையும் பெத்தெடுத்த மூலப்பிதாவாகிய ஆதத்தை களிமண்ணிலிருந்து இறைவன் படைத்தான். 32வது 7வது வசனத்துல சொல்றான். இந்த எல்லா வசனம் எதை சொல்லுதுன்னா, மனித படைப்பு களிமண்ணிலிருந்து உருவான படைப்பு என்று குர்ஆன் விளக்குகிறது. வேறு மதங்கள் என்ன சொல்லுது? அரகுர அறிவியல் என்ன சொல்லுது? அரகுர அறிவியல் சொல்லுது மனுஷன் குரங்குல இருந்து வந்தான். இதை விட கேவலம், மனுஷ பகுத்தறிவு உள்ள ஒரு மனுஷன் குரங்கு சேட்டை பண்ற அந்த குரங்குல இருந்து வந்தான். அது அறிவியல்ங்கிற பேர்ல பொய்யான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. மதங்கள் என்ன சொல்கிறது? அது ஒரு கடவுள் இருந்தாரு, அவர் நெத்தியில இருந்து ஒருத்தர் வெளியில வந்தான், அவனுடைய தோல்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தான், அவன் இடுப்புல இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான், அவன் தொடையில இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான், அவனுடைய பாலத்துல இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தான், அதை தாண்டி வெளியில இருந்து ஒருத்தர் வெளியே வந்தான். எதுல இருந்து எது வெளியே வந்தாலே தெரியல. 4 பேர் உடம்புல இருந்து வந்தான். சூத்திரன் பஞ்சம் சொல்லுவாங்கல்ல, சத்திரிய பிராமணன் அப்படின்னு. கடைசியில் ஒருத்தர் பஞ்சம, 5ஆம் எல்லாம் 5ஆம் ஜாதி பஞ்சம. இவனுக்கு கடவுள் பாடியில இடமே இல்லை, கடவுள் பாடியில வர்றதுக்கு இடம் இல்லாம கடவுள் பாடியை விட்டு வெளியில இருந்து வந்தான். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். குர்ஆன் சொல்லுது, எந்த கடவுளுடைய உடம்புல இருந்து நீ வரல, தனியா நீ ஒரு மெட்டீரியல் மண்ணை புடிச்சு குழைச்சு ரெடி பண்ணி தண்ணி ஊத்தி என் கலக்கத்துக்கு எதைய என் கரத்தால் படைத்தேன் அவரை, என் கைய வச்சு அல்ல கையால செஞ்சிருக்கான். சும்மா குன்பயக்குன்னா ஆயிரும், ஆகுன்னு ஆக முடியும். ஆனா இந்த மனுஷனை ஆகுன்னு ஆக்கல. அப்படியே மூக்க பிடிச்சி எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்களை நீ கண்ணாடி நீ பாத்திருக்கீங்க, எவ்வளவு நேரம் ரசிச்சிருப்பிய. பாத்ரூம்ல ஒவ்வொருத்தரும் கண்ணாடி வச்சு பழகிறான். எதுக்கு? குளிக்கிற நேரத்துல எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கணும். கண்ணை பாக்குறான், முக்க பாக்குறான், இப்படியே மேல காதை இப்படி உழைச்சு பாக்குறாரு, இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு, நாக்கம் நீட்டி பாக்குறாரு, ஒன்னையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறமே. இப்படி ரசிக்கிற மாதிரி படைச்ச ரப்பு அவன் கையால சூப்பரா ரெடி பண்ணி இந்த மனித குலத்தை படைத்தான். வெளிப்படையா பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குதுப்பா, இதுக்கு அதுக்கு சம்மதம் இல்லப்பா, சாதாரண அறிவு சொல்லு, அவருடைய வரலாற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஆனா நவீன கால நிரூபிக்கப்பட்ட நல்ல தரமான முறையில ஆய்வு செய்யப்பட்ட அறிவியல் சொல்கிறது கரெக்டா இருக்கப்பா. மனுஷனுக்கும் மண்ணுக்கும் அவ்வளவு ஒத்து போத, மனுஷன் அப்படி பிரிச்சு போட்டு மேயறாங்க அறிவியலாளர்கள். ஒரு சராசரியா ஒரு 70 கிலோ உள்ள ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டு அவன் உடம்புல என்னவெல்லாம் இருக்குது. நாம பேசுறோம் ரத்தம் இருக்குமோ, நம்மகிட்ட கேட்டா கிட்னி இருக்குமோ, மூளை இருக்குதுமோ, கல்லீரல் இருக்குதுமோ, மண்ணீரல் இருக்குதுமோ, சதை இருக்குதுமோ, நகை இதை நம்ம சொல்லுவோம். ஆனா விஞ்ஞானிகள் அதை ஆய்வு செய்யக்கூடிய மருத்துவர்கள் சொல்றாங்க, இவன் உடம்புல பொட்டாசியம் இருக்குது, அது 150 கிராம் இருக்குது, கால்சியம் இருக்குது, அது 250 கிராம் இருக்குது, அயோடின் இருக்குது, அது 450 கிராம் இருக்குது, இரும்பு இருக்குது, அது 3/4 கிலோ இருக்குது, தங்கம் இருக்குது, அது 2.25 கிராம் இருக்குது. இப்படியா பிரிச்சு போட்டு 56 தனிமங்கள். மனுஷ உடம்புல மொத்தம் இருக்கிற தனிமங்களை பிரிச்சு எடுத்தா 56 தனிமம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிளஸ் ஆடு, அது தனிமம் இல்லை, அது வாயு. ஆக்சிஜன் சொல்லும்ல, அது ஒரு தனிமம் இல்லை, அது வாயு. இந்த ரெண்டையும் சேர்க்கும்போது 58 பார்ட்ஸ். இந்த 58 சேர்ந்தவனா மனுஷன். கண்ணு, மூக்கு, காது, கை எல்லாம் இருக்குது. இது எல்லாம் அதை வச்சு ஒரு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம், சூப்பரா இருக்கு சாம்பார். சாம்பாருக்குள்ள அப்படி பிரிச்சுக்கிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு கத்திரிக்காய் கிடக்கு, உள்ளுக்குள்ள முருங்கைக்காய் கிடக்கு,
உள்ளுக்குள்ள கருவேப்பிலை கிடக்கு, உள்ளுக்குள்ள மல்லிக்கீரை கிடக்கு, தோரம்பருப்பு கிடக்குது சொல்றோம்ல. அது பார்த்தா மொத்தமா பார்த்தா சாம்பார். அந்த சாம்பாரை ஒண்ணு ஒண்ணா பிரிச்சா ஒண்ணு சேர்ந்துதான் இப்படி சாம்பார் ஆயிருக்குது, பிரியாணி ஆயிருக்குது சொல்றோம்ல. அது மாதிரி மனிதர்களை ஆய்வு செய்து விட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உடம்புக்குள்ள 56 தனிமமும் பிளஸ் 2 வாயுக்களும் சேர்ந்து மனித உடல் உருவாகி இருக்கிறது. இவ்வளவு சேர்த்து அப்படியே மொத்தமா 50, 300, 450, 800, 1.25, 2.25, 3.25 எல்லாத்தையும் போட்டு பார்த்தா 70 கிலோ மனுஷனுக்கு 70 கிலோ தனிமம் கிடைச்சு போச்சு. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நம்புறது உனக்கு என்ன சந்தேகம்? அவருடைய மூலத்தை டவுட், சந்தேகத்துக்கு எங்க வாய்ப்பு இருக்குது? என்ன சொன்னாலும் 100% கன்ஃபார்ம் ஆகுத. உள்ளுக்குள்ள வச்சு பாரு, மண்ணை எடுத்து பார்த்தா மண்ணுக்குள்ள இவ்வளவு இருக்கு.